வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான லக்கி பாஸ்கர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல துல்கர் சல்மானும் மீனாட்சி சௌத்ரியும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸ்பிளனேஷனை கேளுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை 80s முடிவுல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்திருப்பாங்க. இப்ப பாஸ்கர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ஜாகிங்காக வெளியே வந்திருக்காரு. இப்ப திரும்பி வீட்டுக்குள்ள போலான்னு நினைக்கும் போது சிபிஐ ஆபீசர்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கு ஹெட்டா இருக்க நபரோட பேரு லக்ஷ்மண் அப்படின்றது. அவரும் எங்க கூட வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் குளிச்சுட்டு மட்டும் வரேன்ற மாதிரி பாஸ்கர் சொல்றாரு. அதுக்கு கூட லக்ஷ்மணன் ஏத்துக்க மாட்டாரு. இப்ப லக்ஷ்மணன் இருக்காருல, பாஸ்கர் வேலை பார்க்கிற பேங்க்குக்கு இவரை கூட்டு வந்துடுறாரு. விசாரணை பண்றதுக்காக தான் கூட்டு வந்திருக்காரு போல. இப்ப பாஸ்கர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாஸ்கரோட ஒய்ஃப் கிட்ட இருந்து போன் கால் வருது. ஆளுங்களாம் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணு, அவங்க வேலையை தான் பாக்குறாங்கன்ற மாதிரி பாஸ்கரும் சொல்றாரு. இப்ப இவர் சம்பந்தப்பட்ட டேட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல கரண்ட் போயிருது. கரண்ட் வரதுக்கு எப்படியும் அரை மணி நேரம் ஆகும் போல. சரி வெயிட் பண்ணுவோன்ற மாதிரி லக்ஷ்மணன் இந்த இடத்துல சொல்றாரு. இந்த டைம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கேமராவை பார்த்து ஆடியன்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த அரை மணி நேரத்துல என்ன பத்தி நான் சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் 6000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் இந்த பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப சின்சியரா இவரோட வேலையை பார்ப்பாரு. இவரோட மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, கவலையே படாத, கண்டிப்பா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு உன்னை ரெக்கமெண்ட் பண்றேன், நீ சீக்கிரமா மாறிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவ்வளவு சின்சியரா இவர் வேலை பார்க்கறாரு. பேங்கோட லாக்கருக்கு ஒருத்தங்க இன்சார்ஜா இருப்பாங்கல்ல, நாராயணன் அப்படின்றவர் தான் இன்சார்ஜா இருப்பாரு. அவர் லேட்டா தான் பேங்க்குக்கு வருவாரு. சீக்கிரமாவே பேங்கை விட்டு போயிடுவாரு. அவரோட வேலையும் சேர்த்து ஹீரோ தான் பாப்பாரு. ஹீரோ இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. சின்சியரா வேலை பார்த்தா ப்ரொமோஷன் கிடைக்கும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்துலயே ஒரு கார் ஷாப் இருக்கு. அதுல இருக்க ரெட் கலர் காரை வாங்கணும்ன்ற மாதிரி இவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. இதே பேங்க்ல ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பியூனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாம சிலர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஃபில் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதுக்கு கொஞ்சம் காசும் வாங்கிப்பாரு. இந்த மாதிரி இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஆண்டனின்னு ஒருத்தர் வராரு. 2 லட்சம் ரூபாய் லோன் அமௌண்டா வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு சிலதெல்லாம் இவங்க தர மாதிரி இருக்கும்ல, அப்படி எதுவுமே இவர்கிட்ட இல்ல. அப்படி இல்லாத பட்சத்துல லோன்லாம் வாங்க முடியாது சார், சாரின்ற மாதிரி இவரை ஆண்டனி அனுப்பி விடுறாரு. ஹீரோ நிறைய பேர்கிட்ட கடன்லாம் வாங்கியிருப்பாரு. ஒருத்தர் கிட்ட இருந்து மட்டுமே 10,000 ரூபாய்க்கு மேல கடன் வாங்கியிருப்பாரு. அவர் வட்டியும் தரமாற்ற, அசலும் தரமாற்ற, எப்பதான் தருவ, சீக்கிரமா தானு வார்னிங் கொடுக்கறாரு. சரி தந்துடுறேன்ற மாதிரி இவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்பதான் ஹீரோவோட ஃபேமிலியை பத்தி நமக்கு காட்டுறாங்க. அப்பாவா ஆட்கள் பிசினஸ்ல ஏமாத்திடுவாங்க. அப்பா இப்ப யார்கிட்டயும் பெருசா பேசாம இருக்காரு. இவர் ஒரு காலத்துல சிஏ வேலை தான் பார்த்திருப்பாரு. ஹீரோவோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி, 2 பேரையும் படிக்க வைக்கிற வேலையை இவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் மீறி இவரை நம்பி சுமதின்னு ஒருத்தங்க வந்திருப்பாங்க. சுமதி வசதியான வீட்டை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஹீரோ கூட வந்திருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கு 5 வயசுல ஒரு பையனும் இருக்கான். சுமதியோட அண்ணன் பையனுக்கு இன்னைக்கு பர்த்டேவா இருக்கும். அதுக்கு இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. கிஃப்ட் வாங்கணும்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஆனா இவர்கிட்ட கிஃப்ட் வாங்குறதுக்கு கூட காசு இல்ல. பையன் விளையாடிட்டு இருக்க ஒரு டாயை பாக்குறாங்க. இதை பேசாம தந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் பேக் பண்ணி அந்த பையன் கிட்ட தந்துடுறாங்க. சுமதி ஃபேமிலியை விட இவர் வசதி கம்மியா தானே இருக்காரு. அதனால சுமதி ஃபேமிலியை சேர்ந்து யாருமே இவரை பெருசா மதிக்க கூட மாட்டாங்க. சுமதியோட அம்மா சுமதியோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவனை நம்பி போன, நீ லைஃப்ல என்னத்தை கண்ட, பேசாம அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு திரும்பி வந்துரு, நாங்க பார்த்து நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இப்பெல்லாம் பேசாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி இவங்களும் அம்மா கிட்ட கோவப்படுறாங்க. சுமதி பையன் இருக்கான்ல, எக்ஸ்ட்ராவோ ஒரு கேக் பீஸ் வேணும்னு கேட்கறான். உன் மூஞ்சிக்கு இதுவே போதும்ன்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் சுமதி கவனிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டை கூப்பிட்டு வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. பையன் வடப்பா கேட்டிருப்பான். இவரும் வாங்கி தரலாம்னு நினைக்கிறாரு. 3 வடப்பா வாங்குறதுக்கு கூட இவர்கிட்ட காசு இல்ல. இத கடைக்காரர் புரிஞ்சுக்கிறாரு. பரவாயில்ல, இருக்க காசை தாங்கன்ற மாதிரி 3 வடப்பா தந்துடுறாரு. இவர் பையன்கிட்டயே இவரோட வடப்பாவையும் தந்துடுறாரு. கொஞ்சம் தள்ளி போய் உக்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. காரணம் ஒய்ஃபை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃபை சமாதானப்படுத்துறதுக்காக தான் பையனை தள்ளி போக வச்சிருப்பாரு. கவலைப்படாத, சீக்கிரமா இந்த நிலை மாறும் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபை கிட்ட சொல்லிட்டாரு. காலேஜ்ல இவங்க 2 பேருமே ஒன்னா படிச்சிருப்பாங்க. அப்படிதான் இவங்க 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நம்ம லைஃப் மாறிடும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. கடன் வேற நிறைய வாங்கி வச்சிருக்காருல, அடிக்கடி கடன்காரர் வராரு. இவருமே பயந்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அந்த ஆண்டனியோ திரும்பி 2 லட்சம் ரூபாய் வேணும்னு வந்திருக்காரு. போதிய டாக்குமெண்ட் இல்லாம அவ்வளவு காசுலாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறாரு.
இப்ப ஆண்டனிக்காக ஹீரோ ஃப்ரெண்டு பேசுறதுக்காக வந்திருக்காரு. இந்த ஆண்டனி வெளிநாட்டுல இருந்து நிறைய டிவியை வர வச்சிருக்காரு. அந்த டிவி எல்லாம் கஸ்டம்ஸ் கிட்ட மாட்டிருக்கு. கஸ்டம் ஆபீசருக்கு நிறைய காசு தரணும், அந்த டிவி எல்லாம் கிடைச்சிரும். அப்படி டிவி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய லாபம் பார்க்கலாம். லாபம் பார்த்துட்டா ஈஸியா 2 லட்சம் ரூபாயை திரும்பி தந்துருவாரு. நம்ம ஹெல்ப் பண்ணா நமக்கும் கமிஷன் கிடைக்கும், பார்த்து பண்ணுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாரு. இதெல்லாம் தள்ளி இருந்து ஆண்டனியும் கவனிச்சிருப்பாரு. நான் கண்டிப்பா பண்ண வேண்டியதை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா 2 லட்சம் ரூபாய் பெரிய அமௌண்ட், சட்டுன்னு ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்றாரு. நான் யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி ஆண்டனி அனுப்பி விடுறாரு. இன்னைக்கு ஹீரோட கம்பெனில பெரிய ஆளுங்க வரப்போறாங்க, இன்னைக்கு எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு கிளம்புறாரு. இவர் கிளம்பிட்டு இருக்கும் போது கடன் கொடுத்தவரை இவரை தடுத்துறாரு. என் காசை தான்ற மாதிரி பர்ஸை புடுங்கி பாக்குறாரு. பர்சுல ஒரு பைசா கூட கிடையாது. இதனால கோவப்பட்டவர் இவரோட சாவியை புடுங்கிக்கிறாரு. எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு உன்னோட பைக்கை எடுத்துக்கோன்ற மாதிரி இவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ உடனே ஆபீஸ்க்கு போனல, டாக்ஸில போலான்னு நினைக்கிறாரு. அதுக்கு கொடுக்க கூட ஹீரோ கிட்ட காசு இல்ல. சரி ஓடியே நம்ம பேங்க்குக்கு போயிடலான்ற மாதிரி இவரும் கரெக்டா டைமுக்குள்ள பேங்க்கு கிட்ட வந்துடுறாரு. இவர் வரதுக்குள்ளேயே பெரிய ஆளுங்களா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க போல. அடுத்த அசிஸ்டன்ட் மேனேஜர் யாருன்றத முடிவு பண்ணிடுறாங்க. ஹீரோ கிடையாது, சுதீப் அப்படின்ற ஒரு நபர் தான் முடிவு பண்ணிருக்காங்க. இது தெரிஞ்சோன்னா ஹீரோவோ இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாரு. இவரோட மேனேஜர் இருக்கார்ல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ண முடியலப்பா மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு மேனேஜர் ரூமை கிளீன் பண்ணும்போது ஒரு பேப்பர் கிடைச்சிருக்கும். ஆக்சுவலா மேனேஜர் ஹீரோவோட பேரை ரெக்கமெண்ட் பண்ணல, வெறும் சுதீப்போட பேரை மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. 2 பேரும் ஒரே கேஸ்ட், அதனால தான் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. இதனால ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. நேரா மேனேஜர் கிட்டே பேசுறதுக்காக வந்துடுறாரு. என் பேரை கூட நீங்க ரெக்கமெண்ட் பண்ணல, அவன் பேரை மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ஒரே கேஸ்ட் தானே இப்படி பண்ணிருக்கீங்கன்னு கோவப்படுறாரு. இப்ப பதிலுக்கு மேனேஜரும் கோவப்பட்டு திட்டுறாரு. அவனோட எஃபிஷியன்சியை வச்சு தான் அவனை ரெக்கமெண்ட் பண்ண, நீ நிறைய தப்பு பண்ற, நீ வெளியே ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு கூட காசு வாங்குறியே, அதை பத்திலாம் எனக்கு நல்லா தெரியும், மேல் இடத்துக்கு மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோ, உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோக்கு பயம் வந்துருது. சார் நான் தெரியாம பேசிட்டேன், பாக்கெட் மணிக்காக தான் அந்த விஷயத்த பண்ண, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கால்ல எல்லாம் விழுறாரு. இவர் காலில் விழுந்ததை சுத்தி இருக்க எல்லாருமே கவனிச்சிடுறாங்க. சரி சரி நான் மன்னிச்சிட்டேன், இதை இஷ்யூ ஆக்க வேணாம், நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே பார்த்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி பாத்ரூம்க்கு வந்து ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப முகத்தெல்லாம் கழுவிட்டு நார்மலா வெளியே வந்துடுறாரு. எல்லார்கிட்டயும் ரொம்ப சகஜமா பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, என்ன மச்சான் ஃபீல் பண்றியான்னு கேக்குறாரு. அதெல்லாம் விட்டு தள்ளுடா, நீ வேலையை பாரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. ஹீரோ ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டார்ல, அந்த காரை மேனேஜர் வாங்கிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, காலையில நடந்ததுக்கு சாரின்னு சொல்றாரு. அதெல்லாம் நான் அப்பயே மறந்துட்டேன்ப்பா, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஹீரோ நார்மலா இருக்கார்ல, பெரிய விஷயம்ன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. லைஃப்ல நம்ம நினைச்ச மாதிரி ஒரு நாள் நடக்கலன்றதுக்காக எல்லா நாளும் சோகமா இருக்க முடியுமா, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி கூட வேலை பார்க்குற எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இவர் ஃப்ரெண்டு கிட்ட கஃபேக்கு போலான்னு சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே ஒரு கஃபேக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பேசுறதுக்காக ஆண்டனி வந்துடுறாரு. ஆண்டனியோ 2 லட்சம் ரூபாய் மட்டும் தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. 2 லட்சம் ரூபாய் தந்தா நீங்க சம்பாதிச்சிருவீங்கல்ல, அந்த கமிஷனை எங்களுக்கு கரெக்டா தந்துருவீங்கன்னு ஹீரோ கேட்கறாரு. கண்டிப்பா தந்துருவன்னு இவர் சொல்லிட்டாரு. அப்ப இந்தாங்க சார் உங்க காசுன்ற மாதிரி 2 லட்சம் ரூபாய் எடுத்து தராரு. இவ்வளவு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு எப்படா வந்தது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு பாக்குறாரு. ஆக்சுவலா நாராயணன் ஒருத்தர் இவர்கிட்ட தான் வேலையை கொடுப்பாருன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் பேங்க் காசை நம்ம எடுக்கலான்ற மாதிரி இவர் எடுத்துட்டு வந்திருப்பாரு. இதெல்லாம் தெரிய வந்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஏற்கனவே லைஃப்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஆண்டனி அந்த பிசினஸ் பத்தி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா வேற நாட்டுல டிவி கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும், அதை இந்தியாவுக்கு கொண்டு வரதான் இவரோட பிளான். ஆனா நார்மலா கொண்டு வந்தா டாக்ஸி கீக்ஸ்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆனா இவர் ஸ்பேர் பார்ட் அப்படின்ற மாதிரி கணக்கு காமிச்சுதான் கொண்டு வருவாரு. இங்க இருக்க ஆபீசர்ஸ்க்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிருப்பாரு. அதனாலதான் இவரால் கொண்டு வர முடியுது. அந்த ஆபீசருக்கு 2 லட்சம் ரூபாய் தந்தா வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் கிளம்புறாரு. 2 மணி நேரத்துல வந்துடுறோன்ற மாதிரி 2 பேருமே கிளம்பிடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வராரு. என்னங்க பைக்கை வாங்கிட்டு போயிட்டாராமே, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் நடந்ததை பத்தி சொல்லிட்டாரு. அதே மாதிரி எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, அடுத்த வாட்டி தான் கிடைக்கும் போல அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அவங்க 2 மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொன்னாங்கல்ல, 2 மணி நேரம் ஆயும் வராம இருக்காங்க. ஒருவேளை போனவங்க மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. மாட்டாம வேலை முடிஞ்சு 2 பேருமே நம்மளை ஏமாத்திட்டு கிளம்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒவ்வொரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை அவங்க மாட்டி நம்மளையும் காட்டி தந்துருவாங்களா, போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஃப்ரெண்ட் இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஃப்ரெண்டு மட்டும் தான் வந்திருக்காரு. சோ ஏமாந்துட்டோம் போலன்னு ஹீரோ ஃபீல் பண்றாரு. பார்த்தா பக்கத்துல ஆண்டனியும் வந்திருக்காருன்னு தெரிய வருது. ஆண்டனி இருக்கார்ல, சொன்ன விஷயத்த பண்ணிடுறாரு. பேசின மாதிரியே உங்களுக்கு காசை தந்துடுறாரு.
என்ன நம்பினதுக்கு நன்றின்னு சொல்றாரு. நம்பிக்கையை காப்பாத்தினதுக்கு நன்றின்ற மாதிரி ஹீரோ அவரை கட்டிப்பிடிக்கிறாரு. இந்த ஒரு வேலை பண்ணதுக்கே ஹீரோக்கும் ஃப்ரெண்டுக்கும் 50,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட காசெல்லாம் தந்து பைக்கை வாங்கிட்டு வந்துடுறாரு. பேங்க்குக்கு முதல் ஆளா வந்து இவர் எடுத்த காசை அந்த இடத்துல வச்சிடுறாரு. நாராயணனுக்கு தெரியாம சாமர்த்தியமா இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. ஒரு வாட்டி பண்ணதை நிறைய வாட்டி பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ரெகுலரா இந்த விஷயத்த பண்றாங்க. நிறைய காசு எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் நிறைய காசு செலவு பண்றாரு. ஒய்ஃப் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எப்படி உங்ககிட்ட இவ்வளவு காசு இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் ஆண்டனின்னு என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மூலியமா தான் இந்த காசெல்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியான்ற மாதிரி ஒய்ஃபா நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஒய்ஃப் கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் தராரு. இது மூலியமா ஜுவல்ஸ் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லங்க, பையன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறான், நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப பையனோட பர்த்டேவை பெரிய லெவல்ல செலிப்ரேட் பண்றாங்க. பையனுமே பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறான். இந்த செலிப்ரேஷனுக்கு ஆண்டனியும் வந்திருக்காரு. ஆண்டனியோட பையன் வெளிநாட்டுல இருக்கான். நீங்களும் வந்து செட்டில் ஆயிடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஒரு பெரிய வேலையை பண்ணிட்டு நானும் செட்டில் ஆயிடலான் இருக்கேன். ஒரு 3 கார் வருது. அந்த காரை வாங்கணும்னா 10 லட்ச ரூபாய் தேவை. 10 லட்ச ரூபாய் போட்டா 50 லட்ச ரூபாய் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மச்சான் இந்த விஷயத்த பண்ணலான்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஆனா 10 லட்ச ரூபாய் எடுக்கிறதுலாம் கஷ்டம், நம்ம சின்னதாவே பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஆண்டனியும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. பையன் ஆசைப்பட்ட மாதிரியே பர்த்டே பார்ட்டியை கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. நீ ஹாப்பி தானே அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட கேக்குறாரு. பையன் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறான். இவங்க 2 பேரையும் சந்தோஷமா கட்டி பிடிக்கிறான். இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் போட்ட ட்ரெஸ்ஸையே போடுறேன். அதே மாதிரி கேக்க நான் சாப்பிட மட்டும் தான் செய்வேன், தரவே மாட்டேன்ற மாதிரி எல்லாருமே பேசினாங்க. இன்னைக்குதான் எல்லாருமே நான் ஆச்சரியமா பார்த்தாங்க. அதுக்கு காரணம் நீங்க தான். இதுக்கப்புறம் நீங்க எது சொன்னாலும் நான் கேட்பேன். நல்லா படிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பையன் சொல்றான். இதை பாக்குற இவங்க 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இந்த சந்தோஷத்துக்காக எவ்வளவு ரிஸ்க்னாலும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது அந்த 10 லட்ச ரூபாயை எடுத்துட்டு வந்து தந்தா என்னன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சார் நீங்க 10 லட்ச ரூபாய் கேட்டீங்கல்ல, நான் அதை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்றாரு. ஹீரோ ஆபீஸ்க்கு எப்பவுமே பேக் தான் எடுத்துட்டு வருவாரு. ஆனா இந்த வாட்டி பெட்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. என்னப்பா பெட்டி எடுத்துட்டு வந்திருக்கன்ற மாதிரி நாராயணன் கேட்கிறாரு. இல்ல சார், வேலை முடிச்சுட்டு ஊருக்கு போறேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிச்சிடுறாரு. எப்படியாவது நாராயணனை ஏமாத்திட்டு 10 லட்ச ரூபாய் தூக்கணும்ன்ற மாதிரி தான் வந்திருக்காரு. நாராயணனை பத்தி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ரொம்ப லேட்டா தான் வேலைக்கு வருவாரு. அதே மாதிரி ஆளுக்கு முன்னாடி இவர் வேலையை விட்டு கிளம்பிடுவாரு. இவரு வேலையும் சேர்த்து ஹீரோ தான் பாப்பாரு. ஆனா இன்னைக்கு என்னடானா நாராயணன் கிளம்பாம இருக்காரு. என்ன இவ்வளவு நேரம் ஆயும் கிளம்பாம இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்டும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப காசை லாக்கர்ல வைக்கிற டைமே வந்துருது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நாராயணனுக்கு போன் கால் வருது. நாராயணன் பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருப்பாரு. அது ரிலேட்டடா கால் வருது. இவர் மும்முரமா போன்ல பேசுறதுனால பாஸ்கர் நீயே வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இது ஹீரோவோட பிளானா தான் இருக்கும். ஹீரோ தான் ஃப்ரெண்டு கிட்ட நீ வெளியே போய் கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் இப்ப நாராயணன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இது மூலியமா ஹீரோக்கு ஒரு கேப் கிடைக்குதுல்ல. ஹீரோவா அந்த 10 லட்ச ரூபாயை மட்டும் சூட் கேஸ்ல வச்சிடுறாரு. மீதி காசை உள்ள வச்சிடுறாரு. இப்ப 10 லட்ச ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருது. இவங்களுமே அந்த 3 காரை எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அந்த காரை நினைச்ச மாதிரியே எடுத்துடுறாங்க. இப்ப காரை விக்கிறவர்கிட்ட விக்கிறதுக்காக வராங்க. ஆனா அந்த நபர் ஒரு கேஸ்ல மாட்டிருப்பாரு. வெளியே வரதுக்கு 1 மாசத்துக்கு மேல ஆகும், அப்ப வாங்கன்ற மாதிரி அங்க இருக்க பையன் சொல்றான். இதை கேட்கிற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் ரொம்ப டென்ஷனா வருது. உங்களை நம்பி காசு எடுத்துட்டு வந்தோம், இப்ப எங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் ஆண்டனியை போட்டு அடிக்கிறது. காசு வரும்போது ஷேர் பண்ணோம்ல, பிரச்சனை வந்தாலும் ஷேர் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையா யோசிங்க. இந்த டீலர் மட்டும் தான் இருக்கானா, இவனை தாண்டி நிறைய டீலர்ஸ் இருப்பாங்கல்ல, அதுல யாருக்காவது கால் பண்ணி பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்ற மாதிரி ஆண்டனியும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப மத்த டீலர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி பாக்குறாரு. அப்படி பேசும்போது கோவால ஒரு டீலர் வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்காருன்றது தெரிய வருது. இத பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. இப்ப கோவாக்கு கிளம்பணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நான் வரதுக்கு லேட் ஆகும், பிசினஸ் விஷயமா வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. கவர்மெண்ட் வெஹிக்கிள் அதிகம் பிடிக்க மாட்டாங்கல்ல, அதுக்கேத்த மாதிரி நம்பர் பிளேட்டை இவங்க ஃபேக்கா ரெடி பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு செக் போஸ்ட ஹீரோவும் ஆண்டனியும் தாண்டிடுறாங்க. ஃப்ரெண்டு தாண்டதுக்குள்ள புதுசா ஒரு ஆபீசர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவரும் அந்த வண்டியை நிறுத்திடுறாரு. யாரு என்னன்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஃப்ரெண்டு வண்டியில இருந்து ஒரு பொலிட்டீஷியன் இறங்குறாரு. அவருமே வேற ஸ்டேட் மினிஸ்டர் மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ பண்ண பிளான பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஒருவேளை புடிச்சிட்டா என்ன பண்றதுன்னு ஹீரோ யோசிச்சிருப்பாரு. அதனால மினிஸ்டர் மாதிரி யாரையாவது கூட்டு போனா நினைச்சிருப்பாரு. பிச்சை எடுக்கிற ஒருத்தர் கிட்ட டீல் பேசியிருப்பாரு. கொஞ்சம் காசு தரேன், நீங்க வர மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. அவருமே ஏத்திருப்பாரு. ஆக மொத்தத்துல இந்த இடத்துல இவங்க பிச்சைக்காரனை தான் கூட்டு வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கேட்கிற கேள்விக்கு இந்த பிச்சைக்காரரை சமாளிக்க மாட்டாரு. மாற்ற நிலைமை வருது. அப்பன்னு பார்த்து கார்ல இருந்து வேற ஒரு பொண்ணு இறங்குறாங்க. இவங்களையும் சமாளிக்கிறதுக்காக தான் ஹீரோ வர வச்சிருப்பாரு. இந்த பொண்ணு செடியூஸ் பண்ற மாதிரிலாம் சில விஷயங்களை பண்றாங்க. இதனால இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஒரு ஸ்டேஜ்ல சமாதானம் ஆயிடுறாரு. சரி கிளம்புங்க கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இவங்களுமே கோவால இருக்க டீலரை பாக்குறதுக்காக வராங்க. வேலையை முடிச்சிடுறாங்க. இது மூலியமா இவங்களுக்கு நிறைய காசு கிடைக்குது. கம்மி காசு உங்களுக்கு தந்தாலே போதும்ல. ஆனா ஹீரோ நிறைய காசு தராரு.
ஏன் மச்சான் இவ்வளவு காசு தரேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. இவங்க இல்லனா வேலை முடிஞ்சிருக்காதுல்ல, பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுல அந்த பொண்ணு மோனா இருக்காங்கல்ல, ஹீரோவை கட்டி பிடிக்கிறதுக்காக வராங்க. நான் மேரிடு, கட்டிலாம் பிடிக்க தேவையில்லைன்ற மாதிரி இவர் காசை தந்துடுறாரு. இப்ப வேலையை முடிச்சுட்டு இவங்களுமே இவங்களோட ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆண்டனி பையன் கூட அமெரிக்கால செட்டில் ஆக போறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, நான் அமெரிக்காக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு வேண்டிய ஒரு பையனை ஹீரோக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. எந்த ஹெல்ப்னாலும் என்னையும் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இங்க இருந்து கிளம்பி போறாரு. இந்த டீல் மூலியமா ஹீரோக்கு 6 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். அந்த 6 லட்சம் ரூபாயை மறைச்சு வச்சிருக்காரு. இப்ப பேங்க்ல எடுத்த 10 லட்சம் ரூபாயை வைக்கணும்ல, இவருமே திங்கக்கிழமை காலையில பேங்க்குக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி பேங்க்குக்கு வந்துட்டு இருக்கும் போது பேங்க் ரொம்ப பரபரப்பா இருக்கு. இவரும் அங்க இருக்க ஒரு லேடி கிட்ட விசாரிக்கிறாரு. ஏதோ ஸ்கேம் நடந்துருச்சு போல, அதனால தான் விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஐயோ நம்ம தான் மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மாட்டினது யாருன்னு தெரிய வருது. ஆக்சுவலா ஒரு மேனேஜர் இவருக்கு போஸ்ட் தராம வேற ஒருத்தருக்கு போஸ்ட் தந்தாரு பாத்தீங்களா, காசை வாங்கிட்டு இவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு பெரிய அமௌண்ட் லோனா தந்திருப்பாங்க. இதுதான் பிரச்சனை, அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க போல. நம்ம தப்புச்சோன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. எப்படியாவது காசை உள்ள கொண்டு போனோம்ல, சூட்கேஸ்ல இருக்க காசை எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு அந்த வழியா வந்த ஜிஎம் இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. சூட்கேஸ்ல என்னன்னு கேக்குறாரு. ஏன் திங்ஸ் தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியா, ஓபன் பண்ணி காட்டுன்னு கேக்குறாரு. ஹீரோவும் சூட்கேஸை ஓபன் பண்றதுக்கு பயப்படுறாரு. ஓபன் பண்ணி காட்டினா வெறும் துணிமணி மட்டும் தான் இருக்கு. இங்கதான் ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, காசெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருப்பாரு. இவர் க்ளோஸ் பண்ணும் போதுதான் அந்த ஜிஎம் இந்த வழியா வந்திருப்பாரு. இப்ப ஜிஎம் கிட்ட ஹீரோ மாட்டாம தப்பிச்சிடுறாரு. இப்ப நடந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது யாரையும் நம்ப முடியல, அதனால தான் செக் பண்ண, தப்பா எடுத்துக்காதன்னு ஜிஎம் சொல்றாரு. பரவாயில்ல சார் அப்படின்ற மாதிரி ஹீரோவா சாதாரணமா சொல்லிடுறாரு. ஆண்டனி பண்ணாரு பாத்தீங்களா, அந்த வேலையை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அதுக்கு ஹீரோ இருக்காருல்ல, என்னைக்கா இருந்தாலும் அதுல ரிஸ்க் இருக்கு, அதெல்லாம் நம்ம பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ பண்ணலனா என்ன, நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு பண்றதுக்காக இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஃப்ரெண்டு அது மூலியமா காசெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோ இருக்க காசே போதும், இந்த 6 லட்சம் ரூபாயை வச்சே நம்ம லைஃபை லீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஹீரோக்கு ஒரு தம்பி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த தம்பியும் வெளிநாட்டுல படிக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாரு. வெளிநாட்டுல படிச்சா பெரிய இடத்துல வேலை கிடைக்கும், ஆனா வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு 6 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளவு காசான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. தம்பியும் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். சரி, சேர்த்து வச்சிருக்க எல்லா காசையும் தம்பிக்கு செலவு பண்ணிடுறாரு. இன்னைக்கு புது மேனேஜரை முடிவு பண்ண போறாங்க. அதனால ஹீரோவா வேகமா பேங்க்குக்கு வந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே இருக்கிற மேனேஜர் ஃப்ராட் பண்ணாருன்றதுக்காக அவரோட காரை பிடுங்கி வச்சிருப்பாங்க. அந்த கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டார்ல, ஒரு பார்வை பார்த்துட்டு தான் உள்ள வராரு. பார்த்தா வந்தோடனே இவரை தான் கூப்பிடுறாங்க. என்ன நம்மள கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இவருமே சேர்மனை பாக்குறதுக்காக வராரு. சேர்மன் இருக்கார்ல, நீங்க ரொம்ப சின்சியரா வேலை பார்த்திருக்கீங்க, உங்க ரெக்கார்ட்ஸ் மூலியமா தான் இதெல்லாம் தெரிய வந்தது, அதனால உங்களை தான் மேனேஜரா மாத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவர் பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கன்ற மாதிரி சேர்மன் சொல்றாரு. ஹீரோ அந்த கார் தான் எனக்கு வேணும்னு சொல்றாரு. சரி தாராளமா எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஹீரோவும் சந்தோஷமா அந்த காரை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. இப்போ ஒய்ஃபுமே காரெல்லாம் பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்போ இந்த இடத்துல கரண்ட் வந்துருது, அதே மாதிரி ரெக்கார்டும் கிடைச்சிருது. இந்த சிபிஐ ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ரெக்கார்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அவ்வளவு பெரிய அமௌண்ட் கை மாறி இருக்கு. இத பத்தி ஹீரோ கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோவை திரும்பி பாக்குறாரு. இப்ப ஹீரோ கேமராவை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. அன்ஷல் மேத்தா அப்படின்ற ஒருத்தருக்காக தான் இவர் நிறைய அமௌண்ட் போடுற வேலை எல்லாம் பார்த்திருக்காரு. இத பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி லக்ஷ்மணன் கேக்குறாரு. இவருமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. சேர்மன் இருக்கார்ல, அன்ஷல் மேத்தா நமக்கு ரொம்ப முக்கியமானவரு, அவரோட வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல ஏத்திருப்பாரு. ஒரு பேங்க் நேரடியா இன்னொரு பேங்க் கிட்ட காசு கொடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. மீடியமா ஒரு பர்சன் செயல் பண்ணும். அந்த மாதிரி செயல்பட்ட பர்சனா தான் அன்ஷல் மேத்தா இருப்பாரு. அந்த மேத்தா கமிஷனா கொஞ்சம் காசு வாங்கிட்டு இந்த வேலையை பண்ணுவாரு. அவரோட வேலையெல்லாம் ஹீரோ பார்த்து முடிச்சு தராரு. அன்ஷல் மேத்தா சைட்ல இருந்து சந்தீப்னு ஒருத்தன் தான் வந்திருக்கான். செக் கிளியர் ஆக கொஞ்சம் லேட் ஆகும், நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கு பதிலா இதை வச்சுக்கோங்கன்ற மாதிரி காஸ்ட்லி வாட்ச் எல்லாம் தரதுக்கு பாக்குறான். ஆனா ஹீரோ இருக்கார்ல, இதெல்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்லை, சீக்கிரமா செக்கை கிளியர் பண்ற வேலையை பாருங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து தான் அவங்களோட வேலையை பண்ணி தராரு. ஒரு நாள் சந்தீப் இருக்கார்ல, டிரான்சாக்ஷன் காப்பி எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. ஏற்பாடு பண்றன்ற மாதிரி இவரும் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி எடுத்துட்டு வந்து தாங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்க வரும்போது 2 காப்பி எடுத்துட்டு வந்துடுறாங்க. சரி, ஒன்னு என் டேபிள்ல வச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சந்தீப் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அதை எடுத்து பாக்குறாரு. அப்படி பார்த்தவரு ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அவங்க திட்டமிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவருக்கு தோணுது. ஒரு பேங்க்குக்கு ஒரு குறிப்பிட்ட டேட்டே காசை தந்துட்டாங்கன்னு இருக்கு, ஆனா இவங்க தரலன்றது இவருக்கு தெரியும். அந்த பேங்க்ல போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவரும் நேரடியா அந்த பேங்க் மேனேஜரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த மேனேஜர் பேரு ரமேஷ் அப்படின்றது. அவர் கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி தான் பதில் சொல்றாரு. அவர் கையில காஸ்ட்லி வாட்ச் எல்லாம் இருக்கு.
சோ அன்ஷல் மேத்தா இவரை கவர் பண்ணி வச்சிருக்காருன்றது ஹீரோக்கு தெரியுது. ஹீரோ மேற்கொண்டு எதுவுமே பேசாம கிளம்பிடுறாரு. அன்ஷல் மேத்தாவை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ல பயங்கரமா விளையாடுவாரு. அதாவது பெரிய பெரிய அமௌண்ட்டை கட்டி மொத்த காசா எடுப்பாரு. அப்படி கட்டுறதுக்கு பெரிய அமௌண்ட் தேவையில்ல, பேங்க் மூலியமா வர காசை வச்சுதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இது எல்லாமே அவரை பத்தி விசாரிக்கும் போது தான் ஹீரோக்கு தெரிய வருது. சோ இவர் கவர்மெண்ட்டையே ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வந்துருது. இத பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பதான் சுமதி வீட்டுக்கு வராங்க. இன்னைக்கு உங்க பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஒரு பையன் சாக்லேட் திருடினதா பாத்திருக்கான். மிஸ் கிட்ட தானே சொல்லணும், ஆனா மிஸ் கிட்ட சொல்லாம அந்த பையன் கிட்டயே பாதி சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டிருக்கான். மிஸ் தான் என்கிட்ட சொன்னாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்டா இப்படி பண்ணன்னு கேக்குறாரு. மிஸ் கிட்ட சொன்னா சாக்லேட் எனக்கு கிடைக்காதுல்ல, அதனாலதான் அவங்க கிட்ட பேசி பாதி சாக்லேட்டை வாங்கிக்கிட்டேன், அதனாலதான் எனக்கு சாக்லேட் கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்கும் போது ஹீரோக்கு வேற மாதிரி தோணுது. நம்ம எதுக்கு மாட்டி விடணும், அவங்க கிட்ட டீல் பேசி பாதி காசை வாங்கி போன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதான் சரியான ஐடியான்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. சந்தீப் உன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்லிடுறாரு. ஹீரோ இதுக்கப்புறம் கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும்ல. ஹீரோ வந்தோடனே சந்தீப்பும் செக் எழுதி தரான். ஆனா ஹீரோ பார்க்க கூட மாட்டாரு, கிழிச்சிடுறாரு. இன்னொன்னு பேப்பர் எழுதி தரான், அதையும் பார்க்காமயே கிழிச்சிடுறாரு. உங்களுக்காக வேலை பார்க்கணும்னா எனக்கு வேண்டியதை நான் தான் கேட்பேன்ற மாதிரி ஹீரோக்கு என்ன வேணும்ன்றதை கேட்கறாரு. சந்தீப் ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறான். ஆக்சுவலா அவங்க ஷேர் மார்க்கெட்ல காசு சம்பாதிக்கிறாங்கல்ல, எதை நீங்க வாங்குறீங்க விக்கிறீங்கன்றதை எனக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருப்பாரு. சந்தீப் சரின்ற மாதிரி ஏத்திருப்பான். அது மூலியமா ஹீரோவா ஷேர்ல இருந்து நிறைய காசை சம்பாதிக்கிறாரு. ஆண்டனி அறிமுக பத்தி வச்ச நபரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எனக்கு எல்லாத்தையும் ஒயிட்டா மாத்தணும், எப்படி மாத்துறதுன்னு கேக்குறாரு. சார் அதுக்கு சூப்பர் மெத்தட்னா லாட்டரி டிக்கெட் தான். 25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாட்டரி அடிச்ச மாதிரி செட் பண்ணிடலாம், உங்களுக்கு காசு கிடைச்சிரும், ஒயிட்டா மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி அந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. எந்த நம்பர் அடிக்க போதோ அந்த நம்பரே இவர்கிட்ட தான் இருக்கு. இவர் சும்மா நியூஸ் பேப்பர்ல செக் பண்ற மாதிரி பாவலா பண்றாரு. எனக்கு லாட்டரி அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா கத்துறாரு. ஃபேமிலியை சேர்ந்தவங்களை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பண்றாரு. சந்தீப் எந்த ஷேர் வாங்குறான் எந்த ஷேரை விக்கிறான்றத உடனே இவர்கிட்ட சொல்லிடுவான். இவருமே அந்த வேலையெல்லாம் பண்ணுவாரு. அது மூலியமா அவங்க பெரிய லெவல்ல சம்பாதிப்பாங்க. ஹீரோ போடுற காசை சம்பாதிப்பாரு. இந்த மாதிரி தான் தொடர்ச்சியா இவங்களுக்குள்ள டீலிங்லாம் போயிட்டு இருக்கு. ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னு யோசிக்கிறாரு. எவ்வளவு டௌரியா இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இப்ப ஷாப்பிங்காக ஒய்ஃபு கூடயும் தங்கச்சி கூடயும் ஒரு ஜுவல்லரி ஷாப்க்கு வந்திருக்காரு. ஜுவல்லரி பார்த்துட்டு இருக்கும் போதே கார்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கார்டுலாம் இங்க வாங்குறது இல்ல, கேஷ் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவரை சொல்லிட்டாரு. சரி நம்ம கேஷ் எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி இவரும் ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. கேஷ் எடுத்து வர அந்த ஜுவல்லரி ஷாப்க்கு போக மாட்டாரு, நேரா ஒரு துணி கடைக்கு வந்துடுறாரு. துணி கடைக்கு வந்தவர் இருக்கார்ல, ஒரு நாளைக்கு உங்க கடையில எவ்வளவு வியாபாரம் ஆகும், அந்த வியாபாரத்தை நான் 1 மணி நேரத்துல பண்ணணும், அதுக்கு நான் எங்க போகணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி பேசுறத அங்க இருக்க ஓனர் கவனிக்கிறாரு. இப்ப ஓனர் வேகமா பக்கத்துல வந்துடுறாரு. வாங்க சார், பிரீமியமான துணிலாம் எங்க இருக்குன்னு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அங்க பார்த்தா எல்லாமே காஸ்ட்லியான திங்ஸ் மட்டும் தான் இருக்கு, எது வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி ஜுவல்லரி ஷாப்க்கு போனாங்கல்ல, இவங்க ட்ரெஸ்ஸை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணிருப்பாங்க. இவங்க எல்லாம் நிறைய நகை வாங்க மாட்டாங்க, காட்டுறதே வேஸ்ட்ன்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசியிருப்பாங்க. எல்லாருக்குமே ஜூஸ் வச்சிருப்பாங்க, ஆனா இவரோட ஃபேமிலியை சுத்தமா கண்டுக்க கூட மாட்டாங்க. இதனால தான் இவர் காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கணும்ன்ற மாதிரி இந்த இடத்துல காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. அதே மாதிரி காஸ்ட்லியான காரும் வாங்கிடுறாரு. இப்ப கெத்தா அந்த ஜுவல்லரி ஷாப்க்கு வராரு. அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. என்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, அதுக்கேத்த மாதிரி காட்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கால் மேல காலை போட்டு உக்காந்து இருக்காரு. இப்ப தன்னால ஜூஸ் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. தங்கச்சிக்கு நினைச்ச மாதிரியே பெரிய லெவல்ல கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறாரு. அதே மாதிரி ஒய்ஃப் பிசினஸ் பண்ணோம் ரொம்ப நாளா கேட்டுட்டு வந்திருப்பாங்க. ஊர்கா பிசினஸ் பண்றதுக்கு தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. இவருமே கடலாம் வச்சு தந்துடுறாரு. ஒய்ஃபுமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இவர் கடை வச்சு தந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒய்ஃப் கடை மூலியமா பிளாக் மணியா ஒயிட் மணியா மாத்தலாம்னு நினைக்கிறாரு. அதாவது 50 ரூபா பாட்டில் 500 ரூபாய்க்கு நான் விக்கிறேன்ற மாதிரி கணக்கு காமிச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சந்தீப்பும் அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்கிக்கிட்டே இருக்கான். பரவாயில்ல, எவ்வளவு அதிகமானாலும் நான் சமாளிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இவருக்கு பணம் இன்னும் அதிகமா தேவை, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கார் நிறுத்தி வச்சிருக்கிறது மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இத பத்தி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ மாசம் இவ்வளவு அமௌண்ட்டை தரேன், என் கார் இங்கதான் நிக்கணும்னு சொல்றாரு. எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நிறைய காசு வர ஆரம்பிச்சோன்னா ஹீரோவோட பிஹேவியர்ல லைட்டா மாற்றம்லாம் ஏற்படுது. இதனால ஹீரோயின் லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒய்ஃபையும் பையனையும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டு வந்திருக்காரு. பையன் இருக்கான்ல, அந்த ரோட்டு வடப்பா தான்ப்பா நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுக்கப்புறம் அங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடுறா அப்படின்ற மாதிரிலாம் அதட்டி சொல்றாரு. ஹீரோ கார்ல வந்துட்டு இருப்பாரு. ஹீரோ கிட்ட ஏற்கனவே கடன் கொடுத்த நபர் இருக்காருல, இவர் ஏடகுடமா வந்ததுனால பைக் ஒரு இடத்துல இடிச்சிருவாரு. இப்ப ஹீரோவை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இதனால டென்ஷனான ஹீரோ இருக்காருல, இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. என் கார் இங்கதான் நிக்கும், நான் எல்லார்கிட்டயும் பர்மிஷன் வாங்கியிருக்கேன், அவங்களுக்கு வேண்டிய காசை தந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. உன் மேலதான் தப்புன்ற மாதிரி அந்த நபரோட பைக் எல்லாம் உடைச்சிட்டு இருக்காரு. இதை பாக்குற ஒய்ஃப் இருக்காங்கல்ல,
இருக்காங்கல்ல, உங்களுக்கு என்னாச்சு, நீங்க முன்ன மாதிரி இல்ல, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்றாங்க. ஆமா நான் மாறிட்டேன், அதுக்கு என்னன்ற மாதிரி இவரும் கோவமா பேசுறாரு. இதனால ஒய்ஃப் ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹீரோயினும் லைட்டா ஹீரோ மேல கோவத்துல இருக்காங்க. அவர் ரூம்ல படுக்காம வெளிய இருக்க ரூம்ல படுத்துக்கிறாங்க. இப்ப கதை பிரசன்ட்க்கு வந்துருது. இந்த விசாரிக்கிற ஆபீசர் இருக்கார்ல, மேடம் ஊர்கா தானே ரெடி பண்றாங்க, எனக்கும் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கட்டாயமா ஒரு நாள் தரன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இப்ப திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. வேற பேங்க் மேனேஜரான ரமேஷ் இவரை பார்த்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்க பேங்க்ல இருந்து வந்த லிஸ்ட தான் சார் பார்த்துட்டு இருக்கேன், பெரிய அமௌண்ட் இல்ல, அதனால தான் சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. அவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம் நான் போடலையேன்ற மாதிரி ரமேஷ் சொல்லிட்டாரு. இப்பதான் ரமேஷ் பேப்பரை வாங்கி பாக்குறாரு. பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. உண்மையில அந்த மாதிரி இவர் பேங்க்ல இருந்து எந்த டிரான்சாக்சனும் நடந்திருக்காது. அப்படி டிரான்சாக்சன் நடந்த மாதிரி ஃபேக்கா டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்காங்க. அன்ஷல் மேத்தா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அந்த அன்ஷல் மேத்தா மாட்டக்கூடாதுன்னு நினைச்சுக்கோங்க, ஏன்னா அவன் மாட்டினான்னா நம்மளும் கூட சேர்ந்து மாட்டுவோன்ற மாதிரி ரமேஷும் இந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த பார்த்து அவருக்கு நெஞ்சு வலியே லைட்டா வந்துருது. நான் கிளம்புறேன்ற மாதிரி ரமேஷும் இங்க இருந்து கிளம்புறாரு. படிக்கட் கிட்ட போகும்போது உருண்டு கீழே விழுந்துருவாரு. இப்ப நெஞ்சு வலியால துடிச்சிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்குலாம் கொண்டு போறாங்க. ஆனா அந்த இடத்துல ரமேஷ் இறந்து போயிடுறாரு. ரமேஷை பாக்குறதுக்காக சந்தீப் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இப்ப ஹீரோவும் சந்தீப்போட காலரை பிடிச்சிடுறாரு. எவ்வளவு பெரிய விஷயத்த தெரியுமா பண்ணிட்டு இருக்கீங்க, மாட்டினா அவ்வளவுதான், நான் இதை சொல்ல போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சொல்லிக்கோ, சொன்னா நீ இப்பயே மாட்டுவ, இந்த விஷயத்த நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சந்தீப் சொல்றாரு. தெரியாம புலிவால புடிச்சிட்டுமோ அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோக்கு ஃப்ரெண்டா ஒருத்தர் இருந்தார்ல, அவரோட அம்மா கிட்ட இருந்து தான் போன் கால் வருது. அவர் தப்பு பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாரு. அவர் சம்பாதிச்ச எல்லா காசும் போயிருது. ஹீரோ தான் இப்ப பெயில் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. பெயில் எல்லாம் கொண்டு போக முடியாதுன்னு அங்க இருக்க ஆபீசர் ரூல்ஸ் எல்லாம் பேசுறாரு. இவர் நிறைய காசை கொடுத்து வெளியே எடுத்துடுறாரு. இப்ப ஃப்ரெண்டுமே லைஃபே போயிருச்சுன்னு ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணாத, நான் ஏதாவது பண்றேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. சுமதி அண்ணன் ஹீரோ அசிங்கப்படுத்தினார்ல, ஆனா இப்ப பிசினஸ்ல ஏகப்பட்ட லாஸ் ஏற்பட்டிருக்கு. ஹீரோ கிட்ட தான் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. என் ஹஸ்பண்ட ஒரு டைம் அசிங்கப்படுத்தினீங்கல்ல, இப்ப மட்டும் எப்படி ஹெல்ப் கேக்குறீங்க, ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. உனக்கு கடை வைக்கிற ஐடியாவே நான் தான் கொடுத்தேன், இப்ப எனக்கே காசு தர மாட்டியா அப்படின்ற மாதிரி அம்மாவும் பயங்கரமா கோவப்படுறாங்க. இதனால சுமதி இருக்காங்கல்ல, வீட்டுக்கு வந்தவங்க அந்த கடையெல்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக கடையை உடைச்சிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா மேல இருக்க கோவத்துல தான் இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, என் அம்மா மேல எல்லாம் கோவம் இல்ல, உன் மேலதான் எனக்கு கோவம், இந்த காசெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட, எனக்கு பழைய பாஸ்கர் வேணும், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. இவருமே ஒய்ஃபை சமாதானப்படுத்தலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள அப்பா இருக்காருல, பாஸ்கர் ரூம்க்கு வா, உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டாரு. என்ன பேசாத அப்பா பேசுறாரு அப்படின்ற மாதிரி இவரும் ரூம்ல பேசுறதுக்காக வராரு. இவர் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் அப்பாக்கு தெளிவா புரியுது. 50 ரூபாய் பாட்டில் எப்படி 500 ரூபாய்க்கு போகுன்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோ சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. என்கிட்ட சமாளிக்காத, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது. சூதாட்டத்தை நல்லா விளையாடுறது புத்திசாலித்தனம் கிடையாது, சூதாட்டத்துல எப்ப சாமர்த்தியமா நிறுத்துறோன்றது தான் ரொம்ப முக்கியம். நீ கவனமா நிறுத்திரு, இல்லைன்னா பெரிய பிரச்சனையில மாட்டிப்ப அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு. அப்பா சொல்லிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் கவனிச்சிடுறாங்க போல. அப்ப இவ்வளவு நாள் இதை தான் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி கோவமா திட்டிட்டு கிளம்புறாங்க. சந்தீப்பா சைன் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுக்கப்புறம் போட முடியாது, முஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. ஆக்சுவலா மச்சான் கஷ்டப்படுறாருல, அவருக்கு தேவையான விஷயத்தெல்லாம் இவர் ஏற்பாடு பண்ணி தராரு. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட ஷேரை தந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த ஃப்ரெண்டுமே ஹீரோக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி ஹீரோ சுத்தி இருக்க எல்லாருக்குமே ஹெல்ப் எல்லாம் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு இவர் மாற ஆரம்பிக்கிறாரு. ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கிறத ஹீரோயின் கவனிக்கிறாங்கல்ல, அதனால ஹஸ்பண்ட் மேல இருந்த கோவம் எல்லாம் போயிருது. ஹஸ்பண்ட் கூட சமாதானம் ஆயிடுறாங்க. இப்ப ஜிஎம் இருக்கார்ல, ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக இதை கிளியர் பண்ணாம இருக்கீங்க, சைன் போட்டு கிளியர் பண்ணல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், இவங்க சைட்ல நிறைய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் முடிக்காம கிளியர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் சொல்றேன்ல கிளியர் பண்ணுங்கன்னு ஜிஎம் சொல்றாரு. நீங்க சொன்னாலும் என்னால பண்ண முடியாது, பண்ணணும்னா நீங்களே பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் இந்த வேலை எனக்கு வேணான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. என்ன இவன் வேலையை விட்டு போறான்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங் சீனோட கனெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி டைம்ல தான் இவர் ஜாகிங்காக போயிருப்பாரு. ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து இவர் அமைக்கிருப்பாங்க, பேங்க்குக்கு கூட்டு வந்திருக்காங்க. அன்ஷல் மேத்தான் ஒருத்தர் ஸ்கேம் பண்றதா சொன்ன பாத்தீங்களா, அந்த ஸ்கேம்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கு. அவர் மூலியமா நீ 100 கோடிக்கு மேல சம்பாரிச்சிட்டல, அதை தூக்கிட்டு நீ எப்படி போக முடியும், அதை தரணும் அப்படின்ற மாதிரிலாம் லக்ஷ்மணன் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா லக்ஷ்மணனை பொறுத்த வரைக்கும் ஜிஎம்காகவும் சேர்மனுக்காகவும் தான் வேலை பார்க்கறாரு. ஆக்சுவலா சேர்மன் ஜிஎம் நேரடியா அந்த அன்ஷல் மேத்தாக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. இவங்க நேரடியா இன்வால்வ் ஆக கூடாதுன்றதுக்காக தான் இவரை பிரான்ச் மேனேஜரா போட்டிருப்பாங்க. இவர் மூலியமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, திருந்தினதுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிருப்பாரு.
கம்ப்ளைண்ட் பண்ண காப்பி எங்க கிட்ட தான் இருக்கு. அந்த ரமேஷ் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் நீ ரொம்ப மாறிட்ட. நாங்க சொல்ற எதையும் நீ ஒழுங்கா பண்ணல. நீ போனா தாராளமா போய்க்கோ. ஆனா சம்பாரிச்ச 100 கோடி ரூபாயை எங்களுக்கு தந்துட்டு போ. நாங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் கையெழுத்து போட்டு இவங்க கிட்ட செக்க தந்துடுறாரு. இவங்களுமே சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. குடும்பத்துக்காக தான் எல்லாத்தையும் தந்துட்டான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவர் போயிட்டு இருக்க வழியில ஒரு பிச்சைக்காரரை பாக்குறாரு. அவருக்கு ஏதாவது தரணும்ன்ற மாதிரி பர்சி எல்லாத்தையும் எடுத்து தந்துடுறாரு. ஹீரோ எழுதி தந்துட்டு போனதை இவங்க எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா எடுக்க முடியல. ஏன்னா ஹீரோ ஆல்ரெடி இவரோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிருப்பாரு. எப்ப க்ளோஸ் பண்ணா அப்டேட்டே ஆகலையே அப்படின்ற மாதிரி ஜிஎம் சொல்லிட்டாரு. சார் மாச கடைசியில தான் சிஸ்டத்துல அப்டேட் பண்ணுவோம். அதனால தான் அப்டேட் ஆகலன்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்லிட்டாங்க. சோ ஹீரோ நல்லா நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்றது ஜிஎம்க்கு புரியுது. இப்போ உடனே கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சேர்மன் கிட்ட சொல்றாரு. அந்த லக்ஷ்மணனை யூஸ் பண்ணி திரும்பி லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சேர்மன் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இப்ப அமெரிக்காக்கு பிளைட்ல தான் பறந்து போயிட்டு இருக்காரு. அதுல இருந்து நான் வெளியே வந்துட்டாலும் என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. வேற ஸ்டேட்டுக்கு போயிடலான்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. வேற ஸ்டேட்லாம் வேணாம், வேற நாட்டுக்கே போயிடலான்ற மாதிரி அப்பா சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இவருக்கு வேண்டிய ஆண்டனி அமெரிக்கால தானே இருக்காரு. நான் அமெரிக்காக்கு வரணும், ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்தியால அப்பாக்கு வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க மூலியமா இவர் சில வேலையெல்லாம் பண்ணிருப்பாரு. சாமர்த்தியமா பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி இப்ப அமெரிக்காக்கு பறந்து போயிட்டு இருக்காரு. இது எதுவுமே தெரியாம லக்ஷ்மணனும் ஆட்களும் ஹீரோவோட வீட்டை ரைட் பண்ணலான்ற மாதிரி வந்திருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும்போது 3 ஊர்கா பாட்டில் மட்டும்தான் இருக்கு. அதாவது ஊர்கா வேணும்ன்ற மாதிரி அவர் கேட்டார்ல, இவர் தந்துட்டு போயிருக்காரு. அன்ஷல் மேத்தாவோட ஸ்கேம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா. சம்பந்தப்பட்ட எல்லாருமே மாட்டிட்டு இருக்காங்க. நேரடியா இன்வால்வ் ஆக கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா கடைசி ஸ்டெப்ல எல்லாருமே நேரடியா இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஹீரோ எதிலையுமே ஸ்டார்டிங்ல இருந்து இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாரு. ஸ்டார்டிங்லேயே ஜிஎம்ஓ சேர்மனோ சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரியும். என்னைக்கா இருந்தாலும் அவங்கள மாட்ட வச்சுட்டு நம்ம தப்பிக்கணும்னு பிளான் போட்டிருப்பாரு. அதே மாதிரிதான் இப்ப வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்காருன்னு நமக்கு காட்டுறாங்க. அங்க இருக்க ஆண்டனி மூலியமா இவர் ஹோட்டலை ரெடி பண்ணிடுறாரு. இப்ப இவரோட பேர்ல ஒரு ஹோட்டல் ரன் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இவரும் வெளிநாட்டுல ஒரு ரிச்சான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதுக்கப்புறம் இவர் சம்பாதிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஒய்ஃபு கூடயும் பையன் கூடயும் சந்தோஷமா இருந்தாலே போதும். இப்ப கேமராவை பார்த்து ஸ்மைல் பண்றாரு. இதோடய இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.